ஹாய் ஆர்மிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டே குக் பிஎல்எஃப் ஆர்மிஸ் யூஸ் யுவர் ஹெட்ஃபோன். டே குக் ஒன் ஷார்ட் நேம் நைட் ரைட் வித் மைண்ட். ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஜேகே அவசர அவசரமாக கிளம்பி ஒர்க்குக்கு போயிட்டுருக்காரு. கேலண்டரை பார்த்துட்டு ஐயோ எப்போதான் இது முடியுமோ, எனக்கு எப்போயாவது ரெஸ்ட் எடுக்கணும், ட்ரிப் போகணுன்னு ஆசையாக இருக்குது. இந்த கிறிஸ்மஸ்க்கு நான் எங்கேயாவது வெளியே போகணும் அப்படின்ற மாதிரி கேலண்டரை பார்த்து பேசிகிட்டு இருக்காரு. இந்த டைமில் ஒரு டாக் குலைக்கிற சவுண்டு கேட்குது. பேம் இதோ வந்துட்டான், வெயிட் பண்ண அப்படின்ற மாதிரியே பேம்க்கான ஃபுட்டை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு. பேமா விட மாட்டேங்குது ஜேகேவை. இது லீவ் போட சொல்லி கத்துது. நம்ம ஜேகே அதுக்கிட்ட நான் வந்துடுவேன், நான் வந்து ஒன்றா வாக்கிங் கூப்பிட்டு போகிறேன், அது வரைக்கும் இங்கேயே இரு, ஐம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரா. பேம் பாவமாக பார்க்குது. தென் ஒரு வழியாக ரூமை விட்டு வெளியே வந்துட்டாரு. இப்போ அப்படியே பேசிகிட்டு இருக்காரு. எனக்கு இந்த பிளேஸை என் ஆஃபீஸ்லேருந்து கொடுத்தாங்க, நான் இங்கே தான் ஸ்டே பண்ணிகிட்ருக்கேன். இங்கே நிறைய அப்பார்ட்மெண்ட் இருக்குது, இதில் நிறைய பேர் என்னோடய ஆஃபீஸ் ஒர்க்கர் சேர்ந்தவங்க தான். அப்புறம் என்ன நடக்குது இங்கே? யாரோ பக்கத்தில் ஜேகேவோட ஃப்ரெண்டுமே கிளம்பி வந்துட்டு இருக்காங்களா. என்னாச்சு ஜேகே, இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க, நீ போலையா சீக்கிரம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அது இருக்கட்டும்டா, நீ என்ன, நீயும் தானே இப்போ லேட்டாக வந்துட்டுருக்க. சரி சரி, நான் ஏன் லேட்டுன்னு தானே கேட்குற. என்னோட கசின் இருக்கான்ல, அவன் இங்கே புதுசாக ஷிஃப்ட் ஆகி வந்திருக்கான், அவனுக்குமே நம்மளோட ஆஃபீஸ்லேருந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஹவுஸ் அப்படின்றாங்களா. ஓ அப்படியா, கசின்னா ரொம்ப க்ளோஸாக என்ன? இல்லைடா, அந்தளவுக்குலாம் சொல்ல முடியாது, ரொம்ப தூரம். நான் ஃபஸ்ட்டு வில்லேஜில் இருந்தேன்லடா, அங்கே ஒரு பையனை எனக்கு தெரியும், அவன் தான் இங்கே வந்திருக்கான், சரி அவனை பார்த்துட்டு போகலாம் அப்படின்ட்டு வந்தேன், அதனால தான் லேட் ஆகிடுச்சு அப்படின்றாங்க. டேய் நீ ஏன்டா லேட்டாக போகிற அப்படின்ற மாதிரி ஜேகே கேட்குறாங்களா. அது எனக்கே தெரியலடா, பேசிகிட்டு இருந்த நேரம் ஆயிரவா போகலாம் அப்படின்னு 2 பேரும் ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்காங்க. சரிடா, நீ என்னைக்கு தான் உன் காரை எடுத்துகிட்டு வர போகிற அப்படின்னு சொல்லி ஜேகே கேட்குறாரு. அதுவாடா, நான் ரிப்பேர் கொடுத்துருக்கல, அதனால தானே நான் உன் கூட வரேன், நீ எப்படிடா என்னை விட்டு போகலான்னு நினப்ப அப்படின்ற மாதிரி திட்டிகிட்டு இருக்காங்களா. டேய் நான் உன்னை திட்டணும், நீ என்ன திட்டிகிட்டு இருக்க அப்படின்னு ஜேகே சொல்கிறாரு. சரி மச்சான் விடு, போ, நான் உனக்கு போகிற வழியில் ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கி தரேன் அப்படின்றாங்களா. உன் ஸ்நாக்ஸ்க்காக தான் நான் இப்படி வந்துட்டுருக்கேன்னு நினைக்கிறியா, அடிச்சேன்னு வச்சுக்கோ அப்படின்றாரு. அட போடா, நான் உனக்கு என் கசினை இன்ட்ரோ பண்ணி கொடுக்குறேன் அப்படின்றாங்களா. எனக்கு ஒன்றும் தேவை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகேவோட ஃப்ரெண்டும் போயிட்டுருக்காங்க. கரெக்டாக ஆஃபீஸ்க்குமே வந்துடுறாங்க. தென் இவங்கெல்லாம் ஒர்க்கை பார்த்துட்ருக்காங்களா. அப்போ சேம் டைம் அங்கே ஒருத்தர் புதுசாக வந்திருப்பார்ல, அவர் என்ன பண்ணிட்டுருக்காரு, எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சிட்ருக்காரு. அப்போ ஒரு குட்டி டாக் உள்ள காருக்குள்ளேருந்து கத்துது. இப்போ அந்த பையன் சொல்கிறான், யோன்டான் நீ உள்ளேயே இரு, நான் ஒன்று கூப்பிட்டா மட்டும்தான் நீ வெளியே வரணும், இல்லைனா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்களா. அப்போ அந்த அப்பார்ட்மெண்ட் இது கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த ஓனர் வராரு. என்னப்பா உன்னோட டாகியும் தூக்கிட்டு வந்திருக்கி, ஆனால் நீ ரூல்ஸை மட்டும் மீறக்கூடாது, ரூல்ஸை மீறினா அப்புறம் நீயும் உன் டாகி வெளியே போக வேண்டியதா அப்படின்றாங்களா. கண்டிப்பாக நாங்கள் மீற மாட்டோம். சரி இந்த டாக்குமெண்ட்டில் சைன் பண்ணிவிட்டு அப்புறமா அந்த கீயை வாங்கிக்கோ அப்படின்றாங்க. அதில் இப்போது இந்த பையன் சைன் பண்ணுறான், கிம் தேயாங் அப்படின்னு சொல்லி. அதுக்கு அந்த ஓனர், நான் இனிமேல் உன்னை கிம்முன்னே கூப்பிடுறேன், ஓகேவாப்பா அப்படின்றாங்க. ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வியுமே அங்கேருந்து எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போகிறாரு. இப்போது காரெல்லாம் பார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நம்ம யோன்டனையும் தூக்கிட்டு வீட்டுக்குள்ளே வராரு. வந்ததுக்கப்புறம் அப்பா நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன், இந்த இடமே எனக்கு ரொம்ப புதுசாக இருக்குது, இனிமேல் தான் எல்லாத்தையும் கற்றுக்கணும்ல, நல்ல வேளை நாளைக்கு சண்டேவாக போச்சு, இல்லைனா நான் நாளைக்கே ஒரு கிளம்பியிருக்கணும். யோன்டன் உனக்கு பசிக்கும்ல, வா நம்ம ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோன்டனை கூட்டிகிட்டு நம்ம ஷாப்பிங் போகிறாரு. போகிற வழியில் அங்கே ஒரு சிலரை நம்ம பார்க்குறாங்க. அவருக்கு ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது. அவங்க பாட்டுக்கு வழிக்கு போகிறாங்க, யாருமே பேசிக்க மாட்டாங்க, இந்த மாதிரியே இருக்காங்க. வீக்கு ஒரு மாதிரி இருக்குது. நமக்கு நம்ம ஊரில் எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, இங்கே யாருமே இல்லை, அங்கே எல்லாருமே இருந்தோம், நான் இப்படி இங்கே வந்திருக்கேன்ல அப்படின்னு சேடாக பார்க்குறாங்களா. யோன்டன் கத்துது, நான் இருக்கல்ல அப்படின்ற மாதிரி. சரி தேவையான திங்ஸ்லாம் வாங்கியாச்சு, வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி யோன்டனை தூக்கிட்டு வீட்டுக்கு போகிறாரு. தென் நாங்கள் திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறாரு. யோன்டனுமே பார்த்துட்ருக்கு. அதுவுமே குட்டி குட்டியான பொருளாக தூக்கிட்டு வந்து வீக்கு கொடுக்குது. இந்த மாதிரி 2 பேர் பண்ணிகிட்ருக்காங்களா. அப்புறம் சாப்பிடவும் ஆரம்பிக்கிறாங்க. மதியம் ஆயிடுச்சு. இப்போது நல்லா படுத்து தூங்குறாங்களா. தூங்குனதுக்கப்புறம் ஐயோ நாளைக்கு சண்டே, நாளைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோன்டன் கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. தென் ஈவினிங் ஆகுது. இப்போ நம்ம ஜேகே ஃப்ரெண்டு வந்துட்டுருக்காங்களே, டே வரியாடா, நான் உனக்கு இன்றைக்கி அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைடா எனக்கு வேணாம், நான் போய் தூங்கணும், ஏன்னா எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் பேம் வெயிட் பண்ணுவான் நான் அவனை கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்லி அப்படின்னு சொல்கிறாரா. ஐயோ போடா, எப்போ பாரு பேம்னே, அவன் லவ்வர்ஸோட சுற்றிட்டு இருக்கான், நீ என்னென்னா பேம் சுற்றிட்டல போடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு இப்படி கிளம்பிடுறாரு. தென் கரெக்டாக இப்போ வியோட வீட்டுக்கு தான் வராங்க. கதவை தரடா அப்படின்னு சொல்லி கத்திட்டுருக்காங்க. வி வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. டேய் நீ பெல் அழுத்துனா நான் பாட்டுக்கு வந்து திறக்க போகிறேன், லூசு மாதிரியான்ட்ட கத்திட்டுருக்க அப்படின்னு வி கேட்குறாரு.
அதுவா? எனக்கு கொஞ்சம் கத்தணும்னு தோணுச்சு. அதனால தான். "சரிடா சாப்பிட்டியா இல்லையா?" அப்படின்னு கேட்குறாங்க. நான் சாப்பிட்டேன்டா" அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. "சரிடா நான் போய் தூங்க போறேன். உன்னை பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன். நீ ஓகே தானே? உனக்கு ஓகே ஆயிடுச்சா அந்த பிளேஸ்?" அப்படின்றாங்க. எனக்கு ஓகே தான். பட் லோன்லியா இருக்க மாரி இருக்குடா. "சரி நான் வேணா உனக்கு துணையா இங்கேயே படுத்துக்கவா?" அப்படின்றாரு. ஐயோன்ட்டான்னு கத்துது. அதாவது கிளம்ப சொல்லி கத்துது. இத நம்ம புரிஞ்சுக்கிட்டு, "இல்லடா நீ போய் அங்கேயே தூங்கு. உனக்கு அங்க தான் கம்ஃபர்டபுளா இருக்கும். நான் இங்க பரவாயில்ல. நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்." "பாருடா உன் நாய் கூட என்ன தொரத்துது." "ஏய் நாயின்னு சொல்லாதடா. அவன் யோன் டர்ன். அப்படி சொல்லக்கூடாது." அப்படின்றாங்களா. "சரிப்பா யோன் டர்ன். அங்க ஒருத்தன் இருக்கான். எப்ப பாரு பேம் பேம்னே. அவன மாரியே நீயும் பண்ற. போங்கடா" அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. என்னது அங்க ஒருத்தன் பேம் பேம்னு சொல்றானா? "நீ யார சொல்ற?" "அதுவா? அவனும் என் ஃப்ரெண்டு தான்" அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு கிளம்பிடுறாரு. நெக்ஸ்ட் டே ஆகுது. இப்போ நல்லா சன்னு ஃபேஸில் படும்போது தான் நம்ம ஜேகே எழுந்துக்கிறாரு. அப்போ எழுந்திருக்கிற நல்லா தூங்குறாரு. பேமா கத்துது. இந்த சவுண்டை கேட்டு தான் நம்ம ஜேகே எழுந்துக்கிறாங்க. ஐயையோ இன்னைக்கு சண்டே இல்லை பேம், நான் உன்னை வெளியே கூட்டு போகணுன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன்ல, சரி நான் கிளம்பி வரேன் அப்படின்ற மாதிரி கிளம்பிட்டு இருக்காங்க. அப்படியே இங்கே ஆப்போசிட்டில் ஒரு பார்க்கு. அங்கே நம்ம வியோன்டனை கூட்டிகிட்டு வாக்கிங் போயிட்டுருக்காரு. செம்ம டயர்டாக இருக்குது. ஏன்னா அவர் காலங்கத்தால எழுந்துச்சி போயிருப்பாரா, அதான் திருப்பி வந்துட்டுருக்காரு. இந்த டைமில் நம்ம ஜேகே பேமை கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. அப்போது வியும் ஜேகேவும் அப்படியே ஆப்போசிட்டில் வந்துட்டுருக்காங்க. அந்த குட்டி யோன்டன் இருக்குல்ல, அதுக்கு பேமை பார்த்தோன்னே ஒரே குஷி. அப்படியே கத்துது, "அங்கே போகணும் அங்கே போகணும்" அப்படின்ற மாதிரி. பேமுக்கு கோவம் வருது. அதாவது ஆக்சுவலி அந்த குட்டி நான் இது பக்கத்தில் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கு. நம்ம வியும் ஜேகேவுமே அவங்கள பார்த்துக்கல. நம்ம ஜேகே யோன்டனை பார்க்குறாரு. வி பேமை பார்க்குறாங்க. என்ன இவன் இவ்வளோ ஹைட்டாக இருக்கான் அப்படின்ற மாதிரி வி பேமை பார்க்குறாங்க. இவன் குட்டியாக இருக்கானே அப்படின்ற மாதிரி நம்ம ஜேகே யோன்டனை பார்க்குறாங்க. அப்போ இந்த யோன்டன் என்ன பண்ணுது, வேகமாக வியோட அந்த கயிறு இருக்கும்ல, அதை அப்படியே கழட்டி விட்டு வேகமாக ஜேகே கால் கிட்ட வந்து சுற்றுது. அதாவது பேம் கூட அதுக்கு ஃப்ரெண்ட் ஆகணுமா, அதனால அப்படி சுற்றிட்டுருக்கு. ஜேகே பார்த்துட்டு யோன்டனை தூக்குறாரு. அதுக்கு பேமுக்கு செம்மையாக பொசசிவ் ஆகுது. எப்படி தூக்கலாம் அப்படின்ற மாதிரி, அதை விடு விடு அப்படின்ற மாதிரி காலில் இப்படி இப்படி பண்ணிகிட்ருக்கு. அதுக்கு யோன்டன் வந்து நம்ம ஜேகேவோட ஃபேஸை பாவமாக பார்க்குதா. "பப்பி நீ உன்னோட ஓனரை விட்டு என்கிட்ட வந்துட்டியா? ஓனர் ஒன்று தேட மாட்டாரா?" அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. அப்போ தான் யோன்டன் அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேட்குது. என்னன்னு பார்த்தா பின்னாடி நம்ம வி நிற்கிறாரு. ஜேகே பார்க்குறாங்க. நீங்கள் தான் இவனோட ஓனரா அப்படின்னு சொல்லி ஜேகே கேட்குறாங்க. அதுக்கு நம்ம வி, ஆமாம் அவனோட நேம் யோன்டன் அப்படின்றாங்களா. நல்லா இருக்கு யோன்டன் குட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. பேமுக்கா இங்கே கோவமாக வருது. நம்ம வி என்ன பண்ணுறாங்க, பேமை பார்த்துட்ருக்காங்க. இதை பார்த்துட்டு நம்ம ஜேகே இவனோட நேம் பேம் அப்படின்றாங்களா. பேம் அப்படின்னு சொல்லிட்டு வி கூப்பிடுறாங்க. இந்த வாய்ஸ் பேம்க்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால நம்ம வி அப்படி திரும்பி பார்க்குது. நம்ம வி இப்போ பேம் கூட விளையாடுறாரு. தென் 2 பேர்த்தையும் இறக்கி விட்டாங்களா. சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வி சொல்கிறாங்க. "நீங்கள் இந்த இடத்துக்கு புதுசு போலையே, நான் உங்களை இது வரைக்கும் பார்த்ததே இல்லை" அப்படின்னு ஜேகே கேட்குறாரு. "ஆமாம் நான் நேற்று தான் இந்த இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகி வந்தேன். எனக்கு இங்கே ஒர்க் கிடச்சிருக்கா அதான்" அப்படின்றாங்க. "உங்கள் பேர் என்ன?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா நம்ம ஜேகே. "என்னோட பேர் கிம்தேயா, நீங்கள் வீணு கூப்பிடுங்க." கண்டிப்பாக வி, நான் உங்களை வீணே கூப்பிடுறேன். அதுக்கப்புறம் இன்னொன்று, நீங்கள் இங்கே புதுசாக வந்திருக்கீங்கல்ல, உங்களுக்கு இந்த இடம் பழக்கமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நான் இனிமேல் தான் கற்றுக்கணும்." "சரி நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டீங்களா?" அப்படின்னு ஜேகே கேட்குறாரு. இல்லை நான் வீட்டுக்கு போய் தான் சாப்பிட்ணும்." "ரெடி பண்ணிட்டீங்களா?" "இல்லை இனிமே தான்." "வேணும்னா என் கூட வாங்க, நான் ஒரு இடத்துக்கு உங்களை கூப்பிட்டு போகிறேன்" அப்படின்னு ஜேகே சொல்கிறாரு. "ஆனால்" அப்படின்றாங்களா. "ஒன்றும் கவலைப்படாதீங்க வாங்க, நான் கூப்பிட்டு போகிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே மறுபடியும் கூட்டிகிட்டு போகிறாரு வியையும் யோன்டனையும். தென் 2 பேரும் அப்படியே நடந்து போயிட்டுருக்காங்களா. முன்னாடி நம்ம யோன்டனும் பேமும் அப்படியே நடந்து போயிட்டுருக்காங்க. இந்த இடத்துல யோன்டனும் பேமும் பேசிக்கிற மாதிரி இருக்க. "நீ எனக்கு அண்ணாவா இருப்பியா? எனக்கு அண்ணனா ரொம்ப பிடிக்கும்" அப்படின்னு சொல்லி கலைக்குதா. அதுக்கு அது பேம் சொல்லுது, "நீ என்னோட குட்டி தம்பி" அப்படின்னு சொல்லுது. "நான் தம்பி தான், ஆனால் நீ என்ன குட்டின்னு சொல்லாதா, எனக்கு பிடிக்காது" அப்படின்னு சொல்லுதா. அதுக்கு பேம் வந்துட்டு, "ஓகே குட்டி தம்பி" அப்படின்னு சொல்லுது. அப்போ 2 பேரும் குழச்சிக்கிறாங்களா. இதை நம்ம வியோ ஜேகே பார்த்துட்டு, "என்ன 2 பேரும் ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க போல்" அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்கிறாரா. "ஆமாம்மா இருக்கலாம்" அப்படின்னு வி சொல்கிறாங்க. தென் 2 பேரும் சாப்பிட உட்காடுறாங்களா. அங்கே இருக்கவங்க, "ஜேகே என்னப்பா மறுபடியும் நீ லேட்டாக வந்திருக்கியா, ஆனாலும் பாரு நான் உனக்காக எடுத்து வச்சுருக்கேன்" அப்படின்றாங்க. எனக்கு தான் தெரியுமே சண்டே ஆனால் நான் அதனால தானே உங்களோட கடைக்கு மறக்காமல் வரேன். நான் ஜேகே டைம் முடிஞ்சிடுச்சு, இங்கே பாரு ஒன்று தான் இருக்குது, உன் கூட யாரையோ கூப்பிட்டு வந்திருக்கல அப்படின்றாங்க. "பரவாயில்ல நீங்கள் அதை கொடுங்க ஆண்டி, நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்கிறாங்க. "ஆண்டி வரும்போதே இன்னொரு பவுல் எடுத்துகிட்டு வரீங்களா" அப்படின்றாங்க. "ஓகே ஜேகே" அப்படின்னு சொல்லிட்டு 2 பவுல் எடுத்துகிட்டு வராங்க. அதில் நம்ம ஜேகே வீக்கு ஷேர் பண்ணி கொடுக்குறாங்க. வி சொல்கிறாரு, இல்லை இது உனக்கே பத்தாது, நீ எனக்கெலாம் கொடுக்க வேணாம், நீ சாப்பிடு" அப்படின்றாங்க.
எனக்கு ஷேர் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும், சாப்பிடேன் அப்படின்றாங்க. இல்லை ஆனால் உனக்கு பசிக்குமே, சரி நான் இப்போ உனக்கு கொடுக்குறேன், நீ உன் வீட்டுக்கு போய் செஞ்சு சாப்பிட்றேன்னு சொன்னல, அதில் எனக்கு கொஞ்சம் கொடு அப்படின்றாங்க. நம்ம வீக்கா சிரிப்பு வருது. சிரிக்காதா, நான் ரியலாக தான் சொன்னேன் அப்படின்றாரு. கண்டிப்பாக நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி போய் சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. தென் 2 பேருமே அப்படியே பேசிகிட்டே நடந்துட்டுருக்காங்க. எனக்கு இந்த இடத்தெல்லாம் இன்னும் கொஞ்சம் சுற்றி காமிக்கிறியா அப்படின்றாங்க. கண்டிப்பாக, நீ போயிட்டு ரெடி ஆகிட்டு வா. தென் இப்போ கரெக்டாக நம்ம வியோட ஃப்ரெண்டுமே வியோட ரூமுக்கு வந்து பார்க்குறாங்க. என்னடா இவனை ஆளை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு வேளை வாக்கிங் போயிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு அவருமே கிளம்பி போயிடுறாரு. தென் இப்போ நம்ம கரெக்டாக வராங்க. வந்ததுக்கப்புறம் அப்படி ஒரு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. அப்பாடி எனக்கு இங்கே ஒருத்தர் கிடச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காரு. ஜேகே வெளில போனதுக்கப்புறம், மேம் நீ என் கூட வரியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா. மேம் அப்படியே பார்க்குது. ஐயையோ என் மேமுக்கு ரொம்ப பொசசிவ் ஆயிடுச்சு போலயே அப்படின்ட்டு ஜேகே பார்த்துட்ருக்காரு. தென் 2 பேருமே வராங்க. 2 பேருமே யோன்டனையும் பேமையும் கூட்டிகிட்டு தான் வராங்க. இப்போது ஜேகேவோட காரில் தான் போயிட்டுருக்காங்க. உனக்கு ஓகேவா, நிறைய பேர் இந்த மாதிரி நான் யோன்டனை கூட்டிகிட்டு வந்தா என்ன வேணாம் இப்போலாம் அதை கூப்பிட்டு வராத அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உனக்கு ஓகேவா அப்படின்றாங்க. ஏன் எனக்கு ஓகே இல்லாமல் இருக்கும், நானும் தானே பேமை வச்சுருக்கேன், அப்போ நீ சொல்லியிருக்கணும்ல, நீ ஏன் சொல்லலை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது வந்து எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றாரு. என்ன பிடிச்சிருக்கு, ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேருமே அன்றைக்கி ஃபுல்லாக ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தென் இப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுதா. இப்போ 2 பேருமே ஒன்றா தான் சேர்ந்து ஒர்க் போகிறாங்க. பட் டிபார்ட்மெண்ட் வேறு இல்லையா, ஸோ 2 பேருமே அப்படியே தனித்தனியாக பிரிஞ்சு போகிறாங்க. இதை நம்ம ஜேகேவோட ஃப்ரெண்டு பார்த்துடுறாங்க. ஜேகே நான் உனக்கு எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணேன் தெரியுமா, கார் எடுத்துகிட்டு வரவே இல்லைல்ல அப்படின்றாங்க. ஏன்டா அப்படி சொல்கிற, ஆமாம் நான் உனக்கு வெயிட் பண்ணுவேன்ல, நான் உன் கூட தானே வருவேன், இன்னைக்கு ஏன் நீ வரலை அப்படின்றாங்களா. நான் தான் வந்துட்டேனே, நீ சீக்கிரம் வந்துட்டா அதுக்கு யார் என்னடா பண்ண முடியும் அப்படின்னு ஜேகே சொல்கிறாரு. அதெல்லாம் இருக்கட்டும், என் கசின் கூட உனக்கு என்ன வேலை அப்படின்றாங்க. என்னது உன் கசின் அப்படின்றாங்க. ஆமாண்டா இப்போ ஒருத்தன் கூட கார்லேருந்து இறங்குனியே அவன் என் கசின் தான் அப்படின்றாங்க. ஓ அப்படியா, நாங்கள் நேற்று தான் மீட் பண்ணோம் அப்படின்றாங்க. நேற்று தான் மீட் பண்ணீங்க, அதுக்குள்ளே கார்லேருந்துலாம் 2 பேரும் ஒன்றா இறங்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாரு. நீ ஏன்டா கோவப்பட்டுட்ருக்க, முன்னாடிலாம் நான் அந்த இடத்துல இருப்பேன்டா, இப்போ வேற ஒருத்தர் இருக்கான்ல, உன் கசின் தானடா அப்படின்றாங்க. இல்லை இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்றாங்க. என்னால் முடியாதுப்பா, அவனுக்கு யாருமே இங்கே இல்லை, உனக்காவது நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல அப்படின்னு ஜேகே சொல்கிறாரு. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் நீ தான்டா என் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, சரி ஒழுங்கா போய் வேலையை பாரு, இன்னைக்கு என்னத்த சொதப்பி வச்ச, எதனால் இப்படி வெளியே நின்றுட்டுருக்க அப்படின்றாங்க. அதுவாடா நான் உனக்காக தான்டா வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், இன்னைக்கு சிஸ்டமில் ஒரு கோளாறு ஆகிடுச்சு, அது என்னன்னு பாரு அப்படின்றாங்க. நினச்சேன்டா, நீ இப்படி நிற்கும் போதே நான் நினச்சேன் ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருப்பேன்னு. அவர் எப்படின்னு சொல்லிட்டு போய் அதை கரெக்டாக சரி பண்ணி கொடுக்குறாரு. தென் இவருமே ஒர்க் பார்த்துட்ருக்காங்களா. இப்போ நம்ம வீக்கு என்னன்னு தெரில, யோன்டன் ஞாபகமாகவே இருக்குது. ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு இப்போ நம்ம வேகமாக வீட்டுக்கு வராரு. வந்து பார்க்குறாரு யோன்டன் அப்படியே படுத்திருக்கு, சேடாக படுத்திருக்கு. எப்பொழுதுமே நம்ம வந்தால் குதிக்கும், ஜாலியாக குதிக்கும். பட் இந்த டைம் ரொம்ப சேடாக படுத்திருக்கு. வீக்கே கஷ்டமாக இருக்கு, என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்களா. அந்த யோன்டன் எதுவுமே சொல்ல அப்படியே படுத்திருக்கு. சாப்பாடு வைக்கிறாங்க, சாப்பிடவும் இல்லை. உனக்கு உடம்பு முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. நான் உனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறாங்க. பட் ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்குன்னு தெரியாதாச்சே, என்ன பண்ணுறதுன்னு முழிச்சிட்ருக்காங்க. அப்போ தான் கரெக்டாக நம்ம ஜேகேவுமே கார்லேருந்து இறங்குறாரு. என்னாச்சு இங்கே நின்றுட்டுருக்க, கையில் யோன்டன் இருக்கு, என்னாச்சு அதுக்கு ஒரு மாதிரி சேடாக இருக்கே அப்படின்றாங்க. அது என்னோட யோன்டனுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாரா. ஒரே நிமிஷம் வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வீட்டுக்கு போயிட்டு பேமையும் கூட்டிகிட்டு வராங்க. தென் இப்போ மறுபடியும் 4 பேரும் ஒன்றா போகிறாங்க. பட் இந்த டைம் ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் நம்ம யோன்டனை பார்க்குறாங்களா. யோன்டன் ஹாஸ்பிட்டலில் டாக்டர் சொல்கிறாரு, உங்கள் யோன்டனுக்கு உடம்பு சரியில்லை, அதை பத்திரமா பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக நான் அவனை பார்த்துப்பேன், இந்த மருந்தெல்லாம் கொடுங்க அப்படின்ற மாதிரி நிறைய எழுதி கொடுக்குறாங்களா. இது நம்ம பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. ஜேகேக்குமே கஷ்டமாக இருக்குது. ஃபீல் பண்ணாத அவனுக்கு ஒன்றுமே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோன்டனை ஜேகே தான் தூக்கிட்டு வராரு. நான் அவனை தூக்குறேன் அப்படின்றாங்க. இல்லை பரவாயில்ல, நீயே சேடாக இருக்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே தான் அதை அப்படியே டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. தென் உள்ள இப்போ வந்துட்டாங்களா. பேம் சேடாக பார்க்குது யோன்டனை. யோன்டனும் பேமை பேசிக்கிறாங்க. யோன்டன் சொல்லுது, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னோட யார் பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லுதா. அதுக்கு பேம் சொல்லுது, உனக்கு ஒன்றும் ஆகாது, என் தம்பிக்கு எதுவுமே ஆகாமல் நான் பார்த்துப்பேன், அது மட்டும் இல்லாமல் இதோ என்னோட ஜேகே இருக்காங்கல்ல, அவங்க எப்படி விட்டுருவாங்க, கண்டிப்பாக நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லுதா. அதுக்கு நம்ம யோன்டனும் அப்படியே பக்கத்தில் போய் படுத்துக்குது. இதை நம்ம ஜேகேவையும் பார்க்குறாங்க. தென் இப்போ கரெக்டாக வீட்டுக்கு வராங்களா. வந்ததுக்கப்புறம், நீ ஓகேவா, நீ தனியாக தூங்கிடுவியா, இல்லை நான் வரட்டா அப்படின்னு கேட்குறாங்க.
இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வி சொல்கிறாரு. இருந்தாலுமே ஜேகேக்கு மனசு கேட்கல. இல்லை நான் உன் கூட எனக்கு ஒரு நாள் ஸ்டே பண்ணுறேன் அப்படின்றாங்க. நம்ம வியுமே அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. ஏன்னா ரொம்ப ஃபீலிங்காக இருக்கார்ல. தென் இப்போ வீட்டுக்கு வராங்களா, வந்ததுக்கப்புறம் யோன்டன் அப்படியே கீழே படுக்க வச்சுருக்காங்க அது பிளேஸில். இப்போ நம்ம வியும் ஜேகேவும் கொஞ்சம் தூரம் தள்ளி தள்ளி படுத்திருக்காங்களா. ஜேகேக்கு ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது. வி சேடாகவே படுத்திருக்காரு. ஒன்றும் இல்லை வி, நீ ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்கிறாங்களா. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வி அப்படியே திரும்பி யோன்டனையே பார்த்துட்ருக்காரு. தென் இப்படியே கொஞ்ச நாள் போகுது. இப்போ நம்ம யோன்டனுக்குமே சரியாக போயிடுது. இப்படியே கொஞ்சம் மாதம் போகுதா. இப்போ நம்ம வியும் ஜேகேவும் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க. எங்கே போனாலும் ஒன்றா போகிறது, எங்கே போனாலும் ஒன்றா வர்றது அந்த மாதிரி. தென் இப்போ நம்ம வி என்ன பண்ணுறாங்க, ஜேகே கிட்ட சொல்கிறாங்க. ஜேகே நீ நான் பேம் யோன்டன் நம்மளாம் 4 பேர் சேர்ந்து எங்கேயாவது போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கண்டிப்பாக போகலாம் வி, ஆனால் இந்த டைம் நான் தான் கார் ட்ரைவ் பண்ணுவேன் ஓகேவா அப்படின்றாங்க. கண்டிப்பாக நீ பண்ண சொல்கிறாரு. கரெக்டாக இந்த டைமில் ஜேகேவோட ஃப்ரெண்டு வராங்களா. என்னப்பா எப்போ பாரு என்னை கழட்டி விட்டு நீங்கள் 2 பேரும் மட்டும் ஒன்றா சுற்றிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாரு. நாங்களாம் ஒன்றா சுற்றிட்டுருக்கோம், நீ தான் எங்கள் கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாரு. நான் என்ன பண்ணுவேன், எனக்கு தான் ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே, அவனுங்க என்னை விடவே மாட்டேங்கிறானுங்க, அப்புறம் எப்படிடா ஒன்று நாங்கள் கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தலையிலே அடிக்கிறாரு. ஆனாலும் நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கிறது எனக்கு பிடிக்கல அப்படின்றாரு. பிடிக்காட்டி போடா அப்படின்னு சொல்லிட்டு வியும் ஜேகேவும் முன்னாடி நடந்து வந்துட்டுருக்காங்க. தென் அவ்வளோ சந்தோஷமாக 2 பேருமே வீட்டுக்கு போகிறாங்க. இப்போது ஜேகே வீட்டுக்கு போயிட்டு பேமை கூப்பிட்றாரு. பேம்க்கு சாப்பாடுலாம் எடுத்து வச்சு அப்படியே கூட பேசிட்டு அப்படியே கொஞ்சம் டிவி பார்த்துட்டு அந்த மாதிரி இருக்காரு. இப்போ நம்ம வி உள்ளே போகிறாரு. உள்ளே போனால் யோன்டனோட சவுண்டே கேட்கல. வி அப்படியே பார்த்துட்ருக்காரு. யோன்டன் எழுந்துரு, யோன்டன் யோன்டன் எழுந்துரு அப்படின்றாரு. யோன்டன் எந்திரிக்கவே மாட்டேது. கொஞ்சமாச்சும் பார்க்கணும்ல, அதுவும் பண்ணலை. நம்ம வீக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, ஜேகேக்கு தான் கால் பண்ணுறாங்க. ஜேகே சீக்கிரம் வா அப்படின்றாங்களா. ஜேகேவுமே பதறி போய் அப்படியே வராங்க. வந்து பார்த்தா யோன்டன் இறந்து போய் கிடக்கு. வி ரொம்ப அழுவ ஆரம்பிக்கிறாரு. ஜேகேக்கு இது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஜேகேவுமே ஃபீல் பண்ணுறாரு. என்னாச்சு, நம்ம ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போகலாம் அப்படின்னு ஜேகே சொல்கிறாங்க. இல்லை ஜேகே, அவன் இறந்துட்டான், என்னை விட்டு போயிட்டான், எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுவ ஆரம்பிக்கிறாரு. அவன் என்னோட பையன் என்னை விட்டு போயிட்டான், எனக்கு ரொம்ப அழுகையாக இருக்குது, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் எப்படி இனிமேல் இருப்பான் அப்படின்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. ஜேகேக்கு இதை கேட்க கேட்க இன்னுமே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. எனக்கு புரியுது வி, நம்ம யோன்டன் நம்ம கூட மட்டும்தான் இல்லை, ஆனால் நம்மளோட தாட்ஸில் இருப்பான். ஆனால் நம்ம அவனை நிம்மதியாக தூங்க வைக்கலாமா, அவன் நல்லா தூங்கணும்ல அப்படின்றாங்களா. வீக்கு ரொம்ப அழுக வருது. இல்லை அவன் என்னை விட்டு போகக்கூடாது, நான் அவனை விட மாட்டேன் விட மாட்டேன் அப்படின்றாங்க. இல்லை வி, நீ என் கூட வந்தே தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் வியும் நம்ம யோன்டனை தூக்கிட்டு போய் அந்த இடத்துல அப்படியே க்ளோஸ் பண்ணுறாங்க. இது வீக்கு ரொம்ப அழுகையாக வருது. முடியல, அப்படி அழுகுறாரு உட்காந்து. யோன்டன் யோன்டன் கத்திக்கிட்டே. இந்த இடத்துல பேம் இருக்குது. அது என்ன பண்ணுது, அப்படியே திறக்க சொல்லி கத்துது. யோன்டனை விடுங்க விடுங்க அப்படின்ற மாதிரி. இங்கே நம்ம ஜேகேக்கு வீக்கும் பேமை பார்க்க ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அது அதுக்கு மேலே ஃபீல் பண்ணிகிட்ருக்கு. நம்ம வியா அழுகே நிறுத்தவே மாட்டேங்கிறாரு. ஜேகேக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வி அழுவாத அழுவாத அப்படின்றாங்க. என்னால் முடியல ஜேகே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்றாங்களா. கரெக்டாக ஸ்னோ ரொம்ப வர ஆரம்பிக்குது. இதுக்கு மேலே நம்ம வி இருக்க வைக்கக்கூடாது, அவன் ஆல்ரெடி அழுதுட்ருக்கான், அவனுக்கு இன்னுமே உடம்பு சரியில்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நீ வா அப்படின்னு கூப்பிடுறாங்களா. இல்லை நான் ஏன் யோன்டனை விட்டு வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த இடத்துல உட்காந்துடுறாரா. வேறு வழியே இல்லாமல் இப்போ நம்ம ஜேகே என்ன பண்ணுறாரு, அப்படியே வி தூக்குறாங்க. என்ன பண்ணுற, விடு விடு அப்படின்றாங்க. இல்லை வி, இதுக்கப்புறமும் என்னால் இப்படி உன்னை தனியாக விட முடியாது, உன்னை அழுதுகிட்டே இருக்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கும் புரியுது, என்னாலையும் தான் கண்ட்ரோல் பண்ண முடியல, நீ அதை ரொம்பவே பாசமாக அழுதுருப்ப, உன்னால் முடியலன்னு எனக்கு தெரியுது, பட் இருந்தாலும் நீ இப்படியே அழுதுட்டு இருந்தா அது யோன்டனுக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படியே வி பார்க்குறாரு. தலையை எப்படி நாட்டுறாரா. அப்புறம் நீ ஏன் அழுவுற, அவன் நிம்மதியான ஒரு இடத்துல ஏஞ்சல்ஸ் கூட நல்லபடியாக இருப்பான், அவன் நம்மளை பார்த்துட்டு தான் இருப்பான் அப்படின்றாங்களா. ஆனால் எப்படி சொல்கிற, அது அவன் பார்ப்பான், எனக்கு நல்லா தெரியும், வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. தென் காருக்குள்ளே உட்கார வைக்கிறாங்களா. நீ ஏன் என்னை தூக்குன அப்படின்னு கேட்குறாங்க. அது அது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜேகே வீட்டுக்கு போகிறாங்க. சரி இன்னைக்கு நீ என் கூட தூங்குறியா அப்படின்றாங்க. இல்லை எனக்கு கொஞ்சம் தனியாக இருக்கணும். சரி நீ தனியாக தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே போகிறாரு. ஜேகேக்கு மனசே இல்லை விடுறதுக்கு. ஜேகே ஒரு வழியாக வீட்டுக்கு போயிடுறாங்களா. இப்போ நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. திடீர்னு முழிச்சு மறுபடியும் அழுவ ஆரம்பிக்கிறாரு. யோன்டன் யோன்டன் சொல்லி. யோன்டன் நாங்கள் இல்லைல்ல, பட் இருந்தாலும் யோன்டன் என்கிட்ட வந்துரு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு யோன்டன் இருந்த பிளேஸ் எல்லாம் அப்படியே பார்க்குறாங்க. பார்க்குற இடமெல்லாம் யோன்டன் மட்டும்தான் தெரியுது. நல்லா அழுவ ஆரம்பிக்கிறாங்களா. ஜேகேக்குமே இங்கே டக்குன்னு முழிப்பு வருது.
இன்னொருக்கா அவன் அமைதியாக படுத்திருப்பான், இல்லை அவன் ஃபீல் பண்ணிகிட்ருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வியோட பிளேஸ்க்கு வராங்க. ஓப்பன் பண்ணேன்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அது பெல்லெல்லாம் அழுத்திட்டு சீக்கிரம் ஓப்பன் பண்ணேன்னு கத்துறாங்களா. என்னடா சவுண்டு கேட்குதுன்னு சொல்லிட்டு அப்போ தான் நார்மல் ஆகிட்டு கதவை ஓப்பன் பண்ணுறாரு. ஜேகே பார்க்குறாங்க. பார்த்ததுக்கப்புறம் வீக்கு ஃபுல்லாக அழுக வருது. அப்படியே ஜேகேவை ஹக் பண்ணிவிட்டு அழுகுறாங்க. எனக்கு தெரியும் நீ இப்படி தான் பண்ணிகிட்ருப்பேன்னு, அதனால தான் என்னால் உன்னை தனியாக விட முடியல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே கையை பிடிச்சி ஜேகே வியை கூட்டிகிட்டு போகிறாங்க. எங்கே கூட்டிகிட்டு போகிறா சொல்லு அப்படின்றாங்க. இதுக்கு மேலே என்னால் உன்னை தனியாக விட முடியாது, நான் உன்னை தனியாக விட்ட நானே இன்னுமே உன்னை கஷ்டப்படுத்திட்டு தான் இருப்பா, ஒழுங்கா வா என் கூட அப்படின்னு சொல்லிட்டு காருக்குள்ளே கூப்பிட்டு போகிறாரு. எங்கே போகிற அப்படின்றாங்களா. வேற எங்கேயும் இல்லை, போகலாவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அவருக்கே தெரியாத இடத்துக்குலாம் போயிட்டுருக்காரு. இப்போ நீ எங்கே போயிட்டுருக்கன்னு உனக்கு தெரியுதா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு தெரில, ஆனால் ஏதோ ஒரு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்களா. ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிறாரு. அங்கே போனால் திடீர்னு ரொம்ப ஸ்னோ வர ஆரம்பிச்சிருதா. அப்படியே ஒரு இடத்துல கார் ஸ்டக் ஆகி ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு கேட்குறாங்க. அது எனக்கே தெரில, சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு போகிறாங்களா. நில்லு, இங்கேருந்து எங்கேயுமே போக முடியாது, வெளியே பாரு ரொம்ப ஸ்னோவாக இருக்குது, இப்போ நீ போனேன்னா உறைஞ்சி போயிடுவ அப்படின்றாங்க. சரி இப்போ உனக்கு என்ன தான் வேணும் சொல்லு அப்படின்றாங்க. ஆமாம், நான் உன்கிட்ட ஒன்று எதிர்பார்த்து தான் வந்தேன் அப்படின்றாரா. சரி என்ன வேணும்னு சொல்லு அப்படின்றாங்க. இதுக்கு மேலே என்னால் மறைக்க முடியல, நான் உன்னை 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 மட்டும் தான் லவ் பண்ணுறேன் அப்படின்றாரு. என்ன சொல்கிற எனக்கு புரியல, எனக்குமே உன்னை பிடிக்கும் தான் அப்படின்றாங்களா. இல்லை நீ எந்த இதை மீன் பண்ணுறேன்னு தெரில, ஆனால் நான் உன் கூட லைஃப் ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிறேன், நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டு இனிமேல் ஹாப்பியாக இருக்கணும்னு நினைக்கிறேன், என் கூட இருப்பியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா. இந்த டைம் நம்ம வீக்கு என்ன பேசுறதுன்னே புரியல. அப்படியே நம்ம ஜேகேவோட கண்ணையே பார்த்துட்ருக்காங்க. ஜேகே மனசுக்குள்ளேயே இப்போ நான் இவனை கிஸ் பண்ண போகிறேன், அவன் மட்டும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டானா அவனுக்கு ஓகேன்னு அர்த்தம், இல்லை என்ன விலக நினச்சானா நான் அப்படியே விலகிடுவேன், அவன் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜேகே பக்கத்தில் வராங்க. ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டா அப்படியே லிப்லேயே கிஸ் பண்ணுறாங்க. எதுவுமே சொல்லலை, ஒரு பாட்டுக்கு அப்படியே ஷாக்கில் பார்த்துட்ருக்காரு. அப்போ இவனுக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வீக்கு மேலே கையை வைக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன பண்ணுற அப்படின்றாங்களா. ஒன்றும் இல்லை, அப்படியே மேலே படு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வியை சாய்க்கிறாங்க. வந்துட்டு பார்க்குறாரு, என்ன பண்ண போகிற அப்படின்னு. இப்போ நம்ம ஜேகே அப்படியே ஃபோர் ஹெட்டில் கிஸ் பண்ணுறாங்க. உனக்கு ஓகேவா அப்படின்றாங்களா. என்ன ஓகேவா, நான் தான் லவ் சொன்னேனே, நீ வேணான்னு சொல்லலை, அக்செப்ட் பண்ணிக்கல, அப்போனா நீ சைலண்ட்டாக இருக்கல, அதை நான் ஓகேவா எடுத்துக்கவா. அப்படியே கண்ணை மூடிக்கிறாரா. இது நம்ம ஜேகேக்கு புரிஞ்சிருது. ஸோ இப்போ என்ன பண்ணுறாரு, அப்படியே மெதுவாக கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஃபஸ்ட்டு ஃபோர் ஹெட்டில், அப்புறம் நோஸில், அதுக்கப்புறம் அப்படியே மறுபடியும் இப்போ லிப்ஸ்க்கு வராரு. கொஞ்சம் கொஞ்சமாக கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது நம்ம வீக்குமே பிடிச்சிருக்கா. ஸோ அவருமே இப்போ நம்ம ஜேகேவை கிஸ் பண்ணுறாங்க. இப்போ அப்படியே 2 பேரும் ஒருத்தர் பார்த்துட்ருக்காங்களா. நம்ம ஜேகே சொல்கிறாரு, நீ ஃபீல் பண்ணாத, இனிமேல் நான் உன்னை ஃபீல் பண்ண விட மாட்டேன், ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணுறாங்க. இப்போது நான் கூட ஒன்றா இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வியோட ஷர்ட்டை அப்படியே ரிமூவ் பண்ணுறாங்க. ஜேகே இப்போ அப்படியே உள்ளே போட்டு டிஷர்ட்டையும் கலட்டுறாங்க. வியோட செஸ்டில் அப்படியே கடிக்கிறாரு. என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா. இது உனக்கு ஓகே இல்லையா அப்படின்றாங்க. நம்ம மறுபடியும் சைலண்ட் ஆகிடுறாரா. அப்படியே இப்போது வயிறில் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ மறுபடியும் ஜேகே அவரோட ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணுறாங்களா. இப்போது ஃபுல்லாக நம்ம வியை ஹக் பண்ணுறாங்க. வீக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆறுதலாக இருக்குது. பட் இருந்தாலும் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. யோன்ட்டான் என்னை விட்டு போயிட்டான், அழுகையாக வருது ஜேகே அப்படின்றாங்களா. இல்லை நீ அழக்கூடாது, ஏன்னா நான் உனக்கு இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணுறாங்க. ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணுறாங்க. வீக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா. ஸோ இப்போ நம்ம ஜேகேவை கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே என்ன பண்ணுறாரு, அப்படியே கீழே தள்ளி விட்டுட்டு அவர் ஏறி படுக்கிறாரு. இதுக்கு மேலே என்னை தடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அவர் கூட ரொம்ப க்ளோஸாக இருக்க ஆரம்பிக்கிறாரு. வேஸ்டில் அப்படியே கையை வைக்கிறாரா. எனக்கு ஷையாக இருக்குது அப்படின்றாங்க. நான் தான் உன்னை அப்படியே ஃபுல்லாக பார்த்துட்டேனே, இதுக்கு மேலே உனக்கு என்ன ஷை ஆகணும் அப்படின்னு ஜேகே கேட்குறாங்க. அது அப்படின்றாங்க. இப்போ என்னோட டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவை கீழே போட்டா. இப்போ நம்ம மேலே ஏறி உட்கார்றாரு. நீ இப்போ பார்க்க எப்படி இருக்க தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க.
நான் எப்படி இருக்கேன், ரொம்ப அழகாக இருக்கா, எனக்கு கொல்ற அப்படின்றாங்களா. இப்போ நம்ம விஜேகேவோட லிப்ஸில் கிஸ் பண்ணுறாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வயிறு வரைக்கும் வந்து கிஸ் பண்ணுறாங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணுறாரு, ஜேகேவோட தொடரத்தில் அங்கே கையை வச்சு ரப் பண்ணுறாரு. என்ன பண்ணுற அப்படின்றாங்களா. உனக்கு ஓகே தானே அப்படின்றாங்க. நம்ம ஜேகே ஒன்று தலையாட்சாரா. ஸோ இப்போ 2 பேருமே க்ளோஸ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் ஆர்மிஸ் இந்த இடத்துல ஒரு குட்டி சாங். நீ வெக்கப்பட்டு ஓரத்தில் தவிக்க, வெக்கத்தையே நாவினில் தோடிக்க, நீ கட்டுப்பட்டு தொட்டுக்கிட்டு கட்டி கொள்ள கூடாதா, என் பூவுக்குள்ள தேன் துளி கொதிக்க, என் நெஞ்சுக்குள்ள தாகங்கள் இனிக்க, என் அச்சம் விட்டு முகம் வர விட்டு வைக்க கூடாதா, அடியே நானும் மனுஷன்தானே, ஆடவாடி செந்தேனே, மலைய தாங்கோ இளைய போல வணங்கி நானும் நின்னேனே, ஒரு கோர்வையோடு வேகம் ரெண்டும் வேர்வை சிந்தும் தானே, நான் குத்த வச்சு மானத்தை மறைக்க, உன் கொள்ளிக்கண்ணு சேலைய உரிக்க, என் அச்சம் நானும் அத்தனையும் மொத்தமாக தோத்தாச்சு, உன் எக்கச்சக்கம் வாயென்று அழிக்க, என் 10 விரல் பூட்டுகள் திறக்க, நீ கட்டி வச்ச அத்தனையும் சுத்தமாக பார்த்தாச்சு, துன்பம் எனக்கு சுகமாயிருக்கு, சோற காட்டு ராசாவே, இருக்கா கிடக்கு ஏனோ எனக்கு குறுக்க சிறுத்த ரோசாவே, இன்று ஆசை போரில் யார்தான் ஜெயிப்பா, 2 பேரும் தானே. இப்போ 2 பேருமே காருக்குள்ள ஒன்று படுத்துட்டு இருக்காங்களா. அப்போ நம்ம சொல்லிட்டாரு ஜேகேவை பார்த்து, ஜேகே நான் உண்மையாலுமே இவன்ட்ட நான் இன்னுமே மிஸ் பண்ணுறேன் அப்படின்றாங்களா. எனக்கு புரியுது நீ எவ்வளோ மிஸ் பண்ணுறேன்னு, ஏன்னா அவன் உனக்கு ஒரு குழந்த மாதிரி தானே, அதனால தானே இவ்வளோ மிஸ் பண்ணுறேன் அப்படின்றாங்களா. ஆமாம், அப்போது நான் உனக்கு இருக்கேன்ல இனிமேல், ஸோ என்ன நீ டேக் கேர் பண்ணி பார்த்துக்கோ, ஓகேவா அப்படின்றாரு. நான் உனக்கு எல்லாமே இருப்பேன்னு சொல்ல முடியாது, ஏன்னா அவங்க இடத்துல ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஷிப்கான இடத்த மட்டும்தான் கொடுக்க முடியும். லவ்வர் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் இடம் இருக்கும், அதுதான். அதே மாதிரி தான் எல்லா ரிலேஷன்ஷிப்பும். ஆனால் நான் உனக்கு ஸ்பெஷலாக இருக்கணும்னு நினைக்கிறேன், ஸோ நான் உனக்கு ஸ்பெஷலாக இருக்கலாமா அப்படின்றாரு. இதுக்கப்புறம் என்ன கேள்வி, நீ தான் என்னோட ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மறுபடியும் ஜேகே கிஸ் பண்ணுறாங்க. இப்போ 2 பேரும் ஒன்றா ஹக் பண்ணிகிட்ருக்காங்களா. இந்த இடத்துல நம்மளால் தூங்க கூட முடியாது அப்படின்னு ஜேகே சொல்கிறாரு. சரி போகலாமா அப்படின்னு சொல்கிறாரு. என்ன சொல்கிற, போகலாமா, காரு ஓகேவா அப்படின்றாரு. காரு ஃபஸ்ட்டு பிரேக் டவுனே ஆகலை, நான் தான் ஸ்டாப் பண்ணேன் அப்படின்றாரா. அப்படியே பார்க்குறாரு ஜேகே. அப்போ கார் பிரேக் டவுன் ஆகலை, நீ தான் வேணும்னே பண்ணியிருக்கியா அப்படின்றாங்களா. ஆமாம், இப்போது நான் இதை பண்ணாமல் இருந்திருந்தேன்னா என் லவ் எனக்கு கிடச்சிருக்காதுல்ல, அது மட்டும் இல்லாமல் நீ வீட்டுக்குள்ளே அழுதுகிட்டே இருந்திருப்ப, அதை என்னால் கண்டிப்பாக பார்க்க முடியாது ஏன்னா நீ என்னோட ஸ்பெஷல் பர்சன். இங்கே பாரு நீ எதுக்காகவே இனிமேல் அழக்கூடாது, உனக்கு அழணும்னு தோணுதா இன்றைக்கே எவ்வளோ முடியும் அவ்வளோ அழுதுரு, சரி வீட்டுக்கு போகலாமா அப்படின்றாரா. அப்படியே முறைச்சிக்கிட்டே ஜேகேவை அடிக்கிறாரு. எதுக்கடா என்ன அடிக்கிற, எனக்கு வலிக்குது அப்படின்றாங்க. என்னை ஏமாத்திருக்கல, அதை நீ வேற ஏன்டா அடிக்கிற, எனக்கு வலிக்குதுடா ஆல்ரெடி அப்படின்றாங்களா. என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, நம்ம வீட்டுக்கு போகலாமா அப்படின்றாரு. மறுபடியும் ஜேகேவை மறைச்சி பார்த்துட்ருக்காரு. நீ இப்படியே பார்த்தேன்னு வச்சுக்கவா, நான் மறுபடியும் செயலில் இறங்கிடுவேன் அப்படின்றாங்களா. ஐயோ வேணாம் வேணாம் அப்படின்றாங்க. அப்போ உனக்கு பிடிக்கலையா அப்படின்றாங்களா. பிடிக்காம தான் நான் விட்டேனா அப்படின்றாங்க. தென் 2 பேருமே இப்போ கிளம்பி வீட்டுக்கு வராங்க. அப்போ கரெக்டாக ஜேகேவோட ஃப்ரெண்ட் அங்கே நிற்கிறாரு. ஆமாம் என்ன நடக்குதுங்க, 2 பேரும் எங்கடா போய் சுற்றிட்டு வரீங்க, அது இந்த டைமில் அப்படின்றாங்களா. இந்த டைமில் நீ என்னடா பண்ணிகிட்ருக்க, நான்லாம் 4 மணிக்கே எழுந்திரிச்சோன்னு தான் நினச்சேன், ஏன்னா இன்னைக்கு ப்ராஜெக்ட் இருக்குடா. சரிடா நீ பண்ண, நாளைக்கு நாங்கள் அவுட்டிங் போகிறோம் அப்படின்னு ஜேகே சொல்கிறாரா. சரிடா அப்படின்னு சொல்லிட்டு திரும்புகிறாங்க. அப்போ தான் ஃப்ரெண்டுக்கு ஒரு மாதிரி இருக்கு. என்ன சொன்னால் அவுட்டிங்கா அப்படின்னு சொல்லிட்டு, டே ஜேகே தெளிவாக சொல்லிட்டு போடா அப்படின்றாங்க. அதுவா, நானும் நாளைக்கு அவுட்டிங் போகிறோம், ஃபஸ்ட் டேட் அதான் அப்படின்றாங்களா. என்னடா பேசிகிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் நான் அப்புறம் சொல்கிறேன், பாய் கிளம்பு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே உள்ளே போயிடுறாரா. ஜேகேவோட ஃப்ரெண்டு வந்துட்டு வேகமாக கதவை திறக்க ட்ரை பண்ணுறாரு. ஒழுங்காக வெளியே போடா, 2 கப்பிள் இருக்கும்போது இப்படி தான் வருவி அடுத்தவங்க வீட்டுக்குள்ளே அப்படின்றாங்களா. என்னெல்லாம் நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. டோர் ஓப்பன் பண்ணுறாரு. என்னாச்சு, என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைடா, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க 2 பேரும், அவன் ஏதோ டேட்டுன்றான், ஏதோ அவுட்டிங்கிறான். ஆமாம், நான் என் பாய் ஃப்ரெண்ட் கூட நாளைக்கு டேட் போகிறேன், ஸோ நாங்கள் தூங்கணும்ல, தூங்கினா தானே நாளைக்கு நாங்கள் ரெடியாக்க முடியும், கிளம்புடா அப்படின்னு சொல்கிறாரு.
நீயா இது? ஆமா, அவனுக்கு என்ன பார்த்தா வேற ஆள் மாதிரி தெரியுதா? கிளம்புடா அப்படின்றாரு. ஃப்ரெண்ட் அப்படியே பாவமா பார்க்குறாங்க. இப்படி பார்த்தா விட்டுருவோமா? கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கதவை சாத்திடுறாரு. தென் 2 பேரும் போய் தூங்குறாங்களா? இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நேற்று நைட் ஒரு பிளேஸில் நிப்பாட்டியிருப்பார்ல, அதே பிளேஸில் இப்போ நிப்பாட்டுறாங்க காரை. மறுபடியும் எதுக்குடா இங்கே நிப்பாட்டியிருக்க அப்படின்றாங்களா? வி எதுவும் பேசாத, வெளியே வா அப்படின்றாங்க. வி அப்படியே வெளியே வராரா? அப்படியே நீல் டவுன் போட்டு ரிங்க முன்னாடி நிற்கிறாரு. நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. வி சிரிச்சுக்கிட்டு அதை அக்செப்ட் பண்ணிட்டாரு. ஆர்மிஸ் வெயிட் போயிடாதீங்க. நான் பாடின சாங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? நெக்ஸ்ட் டைம் நான் பாட்டா வேணாமா இல்லை நார்மலாகவே எஃப்எஃப் கொண்டு போகலாமா அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. ஆர்மிஸ் இந்த ஹாப்பி எண்டிங்கோட நைட் ரைட் வித் மைண்ட் நம்ம டேக் குக் ஒன் ஷாட் முடியுது. இந்த ஒன் ஷாட்டில் உங்களுக்கு பிடிச்ச சீன் எதுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஆர்மிஸ், டேக் கேர் அண்ட் லவ் யூ.